கம்ப்ளீட்டாக 100% ஆயிலை உங்கள் ஃபுட்டில் கட் பண்ணணும். ஒரு சில பேர் கேட்பாங்க, அப்போது ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் லைக் விட்டமின் ஏ, டி, விட்டமின் கே இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு. ஈவன் ரைஸ் எடுத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 1% ஆயில், ரைட்டா? இந்த மாதிரி எனி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஏற்கனவே ஆயில் இருக்கு. அந்த ஆயில் இஸ் எனஃப் ஃபார் அவர் பாடி. அண்ட் இந்த ட்ரைக்ளிசரைட்ஸை கட் பண்ணுறதுக்கு we have what is known as salmon omega. See, இந்த salmon அப்படி என்ற ஒரு மீன், it is deep sea living fish. இந்த ஃபிஷ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு பேர். இப்போ வந்து நிறைய இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இப்போ சமீபமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நம்பர் 1 ப்ராடக்ட். ஓகே, இந்த ஒமேகா 3 ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் லோவர்ஸ் தி ட்ரைக்ளிசரைட் லெவல் இன் யுவர் பிளட் பேசிக்காக. அண்ட் இட் டஸ் நியர்லி ஒண்டர்ஃபுல் ஜாப். பிரெயின் லிப்பிடுக்கு ரொம்ப தேவையானது ஒமேகா 3. மெமரி லாஸ், ஞாபக மறதி, ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், இதுக்கெல்லாம் வந்து ஒமேகா 3 வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இந்த ஒமேகா 3 வந்து வெஜிடேரியன் ஒமேகா 3ன்னு சொல்லிட்டு ஃபிளாக்ஸ் சீட் ஆயிலேருந்து கூட எடுக்கிறாங்க. பட் எசென்ஷியலாக இந்த ஒமேகா 3ல எது வந்து உங்களுக்கு ட்ரைக்ளிசரைட்ஸை கம்மி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விச் இஸ் நோன் அஸ் EPA அண்ட் DHAன்னு 2 நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கு. இது இருந்தால் தான் எஃபெக்டிவாக ட்ரைக்ளிசரைட்ஸை கம்மி பண்ண முடியும். பட் ஃபிளாக்ஸீட் வெஜிடேரியன் ஒமேகா 3 பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ALA, ஆல்ஃபா லினோலிக் ஆசிட். அண்ட் அந்த ALA ஹேஸ் டு பி கன்வெர்டட். அது DHA EPAவா கன்வெர்ட் ஆனால் தான் உங்கள் உடம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வயதாக இந்த கன்வர்ஷன் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 8 to 10%, 15% கன்வெர்ட் ஆச்சுன்னா அதிகம். ஸோ இந்த வெஜிடேரியன் ஒமேகா 3 யூஸ் பண்ணுறத விட டைரக்டாக கன்வெர்டட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த சால்மான், அதனால தான் சால்மான்னு பேர் வந்தது இந்த மீனுக்கே. ரொம்ப வைஸ் மேன், சாலமான் கிங் இல்லையா? அந்த மாதிரி வைஸ் ஆகணும்னா இந்த சால்மான் ஒமேகா 3 பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ட்ரைக்ளிசரைட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக இந்த சால்மான் ஒமேகா. நெக்ஸ்ட் இஸ் பிபி. இந்த பிபினாக்கா ஆர்டரியில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா ஹார்ட் வந்து வேகமாக பம்ப் பண்ணணும். இன்னும் அந்த எதிர்நீச்சல் போடுற மாதிரி சாதாரண நீச்சல் பண்ண முடியும், எதிர்நீச்சல் போடணும்னா கஷ்டம் இல்லையா? ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரெஷரை தாண்டி அந்த ஹார்ட் பம்ப் பண்ணணும். ஸோ இந்த பிபியை டெஃபினட்டாக we have to reduce it. கிட்டத்தட்ட 80 to 130க்குள்ள you have to maintain your BP level. அதுக்கு வந்து you have to use minimum salt. இன்னும் சால்ட்டை யூஸ் பண்ணலன்னா நல்லது. We have to use minimum salt and also the product garlic. It will also have a very good effect on your blood pressure. Next, diabetes. We have already promoted a cassette on this diabetes. It is though a condition, not a disease. இந்த கண்டிஷன்னால தான் இன்னைக்கு இவ்வளோ ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுது. அண்ட் இட் லீட்ஸ் டு வேரியஸ் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர். எல்லாத்துக்குமே டயபெட்டிஸ் இஸ் தி ஒன்லி ரீசன். ஸோ டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணணும். இட் இஸ் எ வெரி பிக் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால we have promoted a separate CD for that. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா you will come to know everything about diabetes. Now what is homocysteine? கொலஸ்ட்ராலை பற்றிலாம் நமக்கு தெரியும், பட் we don't know anything about homocysteine. What is homocysteine? மெத்தியோனைன் சொல்லிட்டு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு. இந்த அமினோ ஆசிட் இட் ஹேஸ் டு பி கன்வெர்டட் டு சிஸ்டீன். பட் ஃபர்ஸ்ட் ஹோமோசிஸ்டீன் வந்து இந்த மெத்தியோனைன் it will become homocysteine and then will change over to cysteine. இந்த ஹோமோசிஸ்டீன்லேருந்து சிஸ்டீனுக்கு சேஞ்ச் ஆகணும்னா it needs vitamin B6 or pyridoxine and folic acid. ரொம்ப சிம்பிள். ஆனால் என்ன பண்ண இந்த ஹோமோசிஸ்டீன் அந்த விட்டமின் B6 அண்ட் ஃபாலிக் ஆசிட் நம்ம பிளட்ல கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த மெத்தியோனைன் இட் வில் பி கன்வெர்டட் டு ஹோமோசிஸ்டீன் அண்ட் நாட் டு சிஸ்டீன். ஸோ இந்த ஹோமோசிஸ்டீன் என்ன பண்ணும்னாக்கா ஆல் ஆர்ட்ரிஸ் பிளட் ஃப்ளோ பண்ணக்கூடிய இந்த ஆர்ட்ரிஸ் எல்லாத்தையுமே பிரிட்டில் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, புதுசாக உங்கள் தண்ணி கூட ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ரப்பர் கூட. ஆனால் ஆஃப்டர் 1 year 2 years நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கல் மாதிரி ஆகிடும். நீங்கள் அமுக்குனீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அந்த கல் மாதிரி பிரிட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இந்த ஹோமோசிஸ்டீன். பட் ஏன்னா அது ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருந்ததுன்னாக்கா பிளட் கேன் ஃப்ளோ, இந்த கிளாட் அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த எலாஸ்டிசிட்டியை கட் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ராப்ளம் வி ஃபேஸ் இன் ஹார்ட் அட்டாக். ரைட்.
கொலஸ்ட்ராலை நாம கேள்விப்பட்ட அளவுக்கு ஹோமோசிஸ்டைனை பத்தி நம்ம ஏன் கேள்விப்படல? எகெயின் கொலஸ்ட்ராலுக்கு we have statin drugs. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பேட்டன்ட் எடுப்பாங்க. See, the pharmaceutical company what they do, they make a huge profit on these drugs because research and development எல்லாம் பண்ணி ஒரு ட்ரக்கை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். அவங்க லாபத்தை எடுத்தாங்க. அடுத்த 20 வருஷத்துல பேட்டன்ட் எடுத்து அடுத்த 20 வருஷத்துல அவங்க லாபத்தை எடுத்தாங்கன்னா that is their main goal. இந்த ஹோமோசிஸ்டைனை கண்ட்ரோல் பண்றதுக்கு there is no drug, just ordinary vitamin B. Okay, and the vitamin B or அந்த கீரையில கிடைக்கக்கூடிய folic acid, that is also a B vitamin. So இது இருந்தா போதும் ஹோமோசிஸ்டைன் வராது, எல்லாமே கம்ப்ளீட்டா சிஸ்டைனா கன்வெர்ட் ஆயிடும். And நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பேட்டன்ட் எடுக்க முடியாது. That is the problem. So natural products இந்த pharmaceutical companies என்னைக்குமே ப்ரோமோட் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நேச்சுரல் ப்ராடக்ட்டை பேட்டன்ட் எடுக்க முடியாது. பேட்டன்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா anybody can produce அப்படின்னாக்கா லாபம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலிங் ட்ரக்ஸ்ல வர லாபம் இந்த மாதிரி ஹோமோசிஸ்டைன் கண்ட்ரோலிங் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இல்லாததுனால nobody knows about homocysteine. ஏன்னா கொலஸ்ட்ரால்லாம் 1 பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் pharmaceutical company கொடுக்குறாங்க. பட் ஹோமோசிஸ்டைனை பத்தி அவங்க சொல்றது இல்லவே இல்லை. அதனால தான் நான் யாருமே அதை பத்தி கேள்விப்பட்டது கூட கிடையாது. And what we have known as ordinary natural B vitamin taken out from natural sources. இந்த B vitamin டெய்லி நம்மளால சாப்பிட முடிஞ்சா இந்த ஹோமோசிஸ்டைன் ப்ராப்ளமோ இதனால ஏற்படக்கூடிய அந்த பிரிட்டில்னஸ் ஆஃப் ஆர்டரிஸ் அந்த ப்ராப்ளமோ யாருக்கும் வராது. நெக்ஸ்ட், லோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். வாட் ஆர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்? திஸ் இஸ் நோன் அஸ் ஆக்சிஜன் பாராடாக்ஸ்னு பேர். நம்ம உயிர் வாழறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். பட் அதே நேரத்தில் நமக்கு மேஜராக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் தான். ஒய்? ஆக்சிஜனுக்கு this is oxygen, electrons as per molecular theory தெரியும். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரானும் செகண்ட் ஷெல்லில் ஒரு 6 எலக்ட்ரானும் தேவை. பட் அந்த ஆக்சிஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு ரியாக்ஷன்ல ஒரு எலக்ட்ரான் காணாம போச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்? பிகாஸ் ஆக்சிஜன் வந்து அதனால தான் O2ன்னு சொல்லுவோம். O2னா 2 ஆக்சிஜன் ஒன்னா இருக்கும். அப்போ 2 ஆக்சிஜன் ஒன்னா இருக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கும் 2 ஆக்சிஜனும். இஃப் இன் கேஸ் இது தனித்தனியா வந்துடுதுன்னா இட் இஸ் நோன் அஸ் a free radical. It will cause maximum damage possible to our system. என்ன பண்ணும்? ஒரு சின்ன ஒரு இரும்பு சாவியை நீங்க போட்டு வச்சீங்கன்னாக்கா, ஒரு சின்ன கம்பியை போட்டு வச்சீங்கன்னா இரும்பு கம்பியை 1 year கழிச்சு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி மண்ணோட மண்ணாயிரும். How it happens? Because of oxygen. அது ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது அதோட நேச்சுரல் ஃபார்ம் இரும்பு காணாம போய் மண்ணோடு மண்ணா கலந்துடும். ஒரு இரும்பியே இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆக்சிஜன் நம்ம பாடியில என்ன பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி LDL is not the basic problem. This is our artery. இங்க வந்து we have blood flowing. Outer wall, this is the inner wall. Okay. இப்போ this is known as endothelium. It is a single layered structure. அந்த ஆர்டரியோட இன்னர் வால். இதை தாண்டின உடனே there is known as subendothelial space னு பேர் இந்த இடத்துல. Blood is here. இந்த இடத்துல blood is flowing. Okay. Along with that LDL cholesterol அந்த மாதிரி எல்லாமே everything is here. இந்த LDL cholesterol it can come into the subendothelial space. இந்த மாதிரி வரும். இப்படி வந்துட்டு again it will go back, no problem. இது எப்போ ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய LDL கொலஸ்ட்ரால் கூட ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் நான் சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம், ஓகே, சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டம் அட்டாக் பண்ணிதுன்னா இட் பிகம்ஸ் ஆக்சிடைஸ்டு LDL னு சேஞ்ச் ஆகும். ஓகே, திஸ் ஆக்சிடைஸ்டு LDL இஸ் தி ப்ராப்ளம். இது ஆக்சிடைஸ் அதுவும் இங்கே ஆகாது, இங்கே ஆகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. சப்எண்டோதீலியல் ஸ்பேஸ்ல வந்து ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது இந்த ஆக்சிடைஸ்டு LDL it will attract the white blood cells. So bloodல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி white blood cells, platelets
இதெல்லாம் அட்டாக் ஆகி திஸ் வில் பிகம் பிகர் அண்ட் பிகர் பிகர் அண்ட் பிகர் பிகர் அண்ட் பிகர். இது இப்படியே பெனிட்ரேட் ஆகும்போது தான் இட் ஃபார்ம்ஸ் ஏ கிளாட்.